இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின் மூலமா ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு வந்துவிட்டார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த வசனத்துல சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் அப்படின்னு தமிழ் மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த வேறொரு தேற்றரவாளன், இந்த வார்த்தையை நீங்க சரியா புரிஞ்சிக்கணும். அதாவது வேற ஒரு தேற்றரவாளன் அப்படின்னா வேற ஒருத்தரை நான் உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதத்திலே பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி திரியேக தேவன் இருக்கும்போது திருத்துவத்தின் மூன்றாவது நபர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்திலே அவர் இருக்கிறார். என்றென்றைக்கும் சத்தியத்திலே, சத்திய வசனத்திலே நம்மை நடத்துகிறவராய், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி, இருதயத்தின் காயங்களை ஆற்றி நம்மை தேற்றுகிறவராய், என்றென்றைக்கும் நம்மோட கூட தேற்றரவாளனாக இருக்கிறார். அவரே மெய்யான தேற்றரவாளன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கவலைப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நொந்து போயிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரை அண்டிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுடைய சோல்மேட். உங்களுக்கு ஆத்தும நண்பன் வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய சரியான நண்பர். அவர் என்னைக்குமே உங்களை விட்டு பிரிய மாட்டார். அவர் எப்போதும் உங்களை சந்தோஷப்படுத்தி, உங்களை அரவணைச்சி, எப்போதும் உங்க கூட இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்வார். மீண்டும் மீண்டும் உங்களை ஆறுதல் படுத்துவார். மனுஷன் கூட ஆறுதல் சொல்லி சொல்லி சோர்ந்து போவான். ஆனா நீங்க எப்பெல்லாம் கவலைப்படுறீங்களோ அப்பெல்லாம் அவர் மீண்டும் மீண்டும் உங்களை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்துவார். சரியான வசனத்தின் மூலமா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சரியான பாடல் மூலமா அவர் உங்களோடு பேசுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷமா இருங்க, கவலைப்படாம இருங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க.